ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபேமிலியோடு சேர்ந்து பழனிக்கு போகிறோம். அந்த வீடியோவில் தான் நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எதுக்கு பழனிக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மச்சானுக்கு வந்து மொட்டடிக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து திருப்பத்தூருக்கு போகிறோம். திருப்பத்தூர் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பத்தூர் சந்தன மாநகரத்துக்கு வந்துச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட். அப்படியே வந்து சுற்றி பார்க்கலாமா? மக்களே, நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் போனோம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு போனோம். ஸோ கிருஷ்ணகிரிக்கு வந்து பஸ்ஸு ஏறியாச்சு. ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து ஒரு சீட்டை பிடிச்சி உக்காந்துட்டோம். ஸோ 2-3 பேர் மட்டும் அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ போய் இறங்க வேண்டிய இடம் வந்து சேலம் பைபாஸில் போய் இறங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினத்துக்கு பஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மக்களே, ரொம்ப நேரம் கழித்து பஸ்ஸு வந்துச்சு. நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. என்னால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல பஸ்ஸு உள்ள. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் தாங்க வீடு இருக்குது. அங்கே தான் வந்து போயிட்டு இருக்கேன். மக்களே, இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து பழனிக்கு போகிறோம். ஸோ மச்சானை மீட் பண்ணிடலாமா? ஹாய் சொல்லு, பாய் சொல்லு. ஹாய், போகலாமா? நாங்கள் கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா 9-10 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறமா ஒரு கோயிலான போயிட்டு ஒரு பூஜை போட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலான எடுத்துன்னு போய் நிறுத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பூசாரி இல்லை, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஜூம் பண்ணி பார்த்தேன். இது என்ன சாமி அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியார் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்திருக்காருங்க. எங்களுக்கு சரியாக தெரியல. அவர் சிறப்பா பூஜையெல்லாம் போட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்தது தாங்க தெரியும். விடிய காலையில் 5 மணிக்கு எட்டுன்னு வந்து முருகர் கோயிலில் பழனியில் எட்டுன்னு வந்து விட்டாப்புல. சரியான டயர்டுங்க. இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம். ரூம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து மச்சானுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ ரூமுக்கு போயிடலாமா? சரியான டயர்டுங்க எல்லாருக்கும். மக்களே, நாங்கள் போன நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடுங்க. கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. சரியான க்ரௌடாக தான் இருக்கும். எனக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கும். கொடுங்க, எவ்வளோ செலவு
நிறையா பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த கரகத்தை தூக்கிக்கிட்டு ஸோ நடைப்பயணமாக வந்து போயிட்டு இருந்தாங்க சாமியை பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய அழகுங்களாக குத்திக்கிட்டு நிறைய அந்த குடம்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து ஆனால் அழகு தாங்க குத்துறாங்க. மொட்டை அடிச்சிடலாமா? மொட்டை அடிச்சிடலாமா? அழமாட்டியா? மம்மு மொட்டை அடிக்க போகிறோம். ஒரு அடிக்கிறாரு. நல்லா இருக்கும். தலை எருப்பு அங்க யாருமே ரூம்ல இல்லையா?
மக்களே நான் போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கே வந்து மொபைல்லாம் வந்து அலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ நான் எப்படி போனேன், எப்படி வந்தேன்றத வந்து என்னால் வந்து காமிக்க முடியல. அங்கே போயிட்டு சாமியை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரி தரிசனத்தில் தான் போய் பார்த்தேன். நான் வந்து காசு கொடுத்து இந்த 100 1000 அந்த மாதிரிலாம் கொடுத்து போய் பார்க்கல. ஃப்ரீயாக தான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் நிறைய பேர் வந்தாங்க. அது ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 25 ரூபா. உங்களால் வந்து நடக்க முடியலைன்னா அந்த அடிவாரத்து வரைக்கும் போயிட்டு இந்தமாரி ஒரு எலக்ட்ரிக் பஸ் மாரி வச்சுருக்காங்க. இதில் போயிட்டு விட்டுட்டு வராங்க. எனி டைம் பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு சுற்றிட்டே இருக்குங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேரால் வந்து நடக்க முடியாதவங்களாம் இதில் போகிறாங்க. நீங்கள் சாமி பார்க்கணுன்னா ஒன்று வந்து அதிகாலையிலே வந்து மேலே ஏறிடுங்க. இல்லைனா ஈவினிங் டைமில் போய் பாருங்கள். இல்லைனா நடுவில் வந்து சரியான வெயில். ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுட்டு நான் சிறப்பாக வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன்.